அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோவில் பர்ஃபெக்டான பட்டர் குக்கீஸ் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கடைகளில் என்னதான் அஃபோர்டபுள் ரேட்டில் பட்டர் குக்கீஸ் வாங்கினாலும் டின்ல எல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். அதே ரிச்சான ஃப்ளேவரில் அதே டெக்ஸ்சரில் என்ன மாதிரி இந்த பட்டர் குக்கீஸ் பண்ணலான்னு நான் வந்து நிறைய டிப்ஸோடு இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். குக்கீஸ் பிஸ்னஸ் பண்ண போறவங்களுக்கு இது ஒரு பக்கா ரெசிபியா இருக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு கேக் ஷாப் பத்தி பார்த்துடலாம். என்னதான் நம்ம வந்து பேக்கரியில விதவிதமான கேக்ஸை வாங்கி சாப்பிட்டாலும் நமக்குண்டே பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்குற ஹோம்மேட் கேக்ஸ் எப்பயுமே நமக்கு ஸ்பெஷல் தான் இல்லையா? அந்த விதத்துல இவங்க கிட்ட 11க்கும் அதிகமான வெரைட்டிஸ்ல கேக்ஸ் இருக்கு. உங்களுக்கு விரும்பின கேக்கை நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கி கொள்ளலாம். இவங்களோட பர்த்டே கேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிச்சான நல்ல ஃபிளேவர்ஃபுல்லான பட்டர் கிரீம்ல தான் செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்க வந்து பெட்டிகுலா சைட்ல இருக்கிறீங்க அப்படின்னா நேராவே போயிட்டு வாங்கிடலாம். இது தவிர இலங்கையில நீங்க எங்க இருந்தாலும் இவங்களோட ப்ரௌனி, வெரைட்டி ஆஃப் குக்கீஸ், பீஸ் கேக்ஸ் இது எல்லாத்தையுமே கொரியர் மூலமாவும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்களும் பிரியா ஹோம்மேட் கேக்ஸோட இந்த ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க விரும்புறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இனி நம்ம ரெசிபிக்குள்ள போயிடலாம். பட்டர் குக்கீஸ் அப்படின்னு சொல்லும் போது அதோட மெயினான இன்கிரீடியன்ட்டே பட்டர் தான். நான் இன்னைக்கு 150 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கிறேன். இதுக்கு நீங்க பட்டர் அப்படி இல்லைன்னா ஃபேட் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்ரீலங்கன் பிராண்ட் அஸ்ட்ரா அப்படி இல்லைன்னா மெடோலியில இருந்து நீங்க ஃபேட் ஸ்ப்ரெட் எடுக்கலாம். அஸ்ட்ராலேயே ஒரு சில பெக்ல பாத்தீங்கன்னா மாகரின் அப்படின்னு அடிச்சிருக்கும். இதுல வந்து மாகரின் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு வந்து பட்டர் அப்படி இல்லைன்னா ஃபேட் ஸ்ப்ரெட் தான் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இப்போ இதுல பட்டர்ட அரைவாசி அளவுக்கு நம்ம ஐசிங் சுகர் சேர்த்துக்கொள்ளலாம். 75 கிராம் அளவுக்கு ஐசிங் சுகர் சேர்த்துக்கொள்றேன். கடைகள்ல ஐசிங் சுகர் அப்படின்னு இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க வீட்டுல வந்து அரைக்கப்பளவு சீனியில கொஞ்சமா கார்ன்ஃபிளார் சேர்த்துட்டு, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளார் சேர்த்துட்டு அது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு அதுல கரெக்டா 75 கிராம் அளந்து இதுல சேர்த்துக்கோங்க. ஐசிங் சுகரை பட்டரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் இப்போ லோ ஸ்பீட்ல பீட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். நீங்க இதுக்கு யூஸ் பண்ற பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல நல்லா சாஃப்டாகி இருக்கணும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் நம்ம அடுத்ததா இதுல ஒரு முட்டை சேர்த்துக்கொள்ளலாம். கொஞ்சம் பெரிய முட்டையா தான் எடுத்திருக்கிறேன். ஒரு முட்டையை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல ஒரு ஃப்ளேவருக்காக பட்டர் எசன்ஸ் சேர்த்துக்கொள்றேன். நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எசன்ஸ் சேர்க்கிறேன். நீங்க வந்து பட்டர் எசன்ஸுக்கு பதிலா வேற ஃப்ளேவர்ஸ் என்னனாலும் ஆட் பண்ணலாம். ஆனா பட்டர் எசன்ஸ் சேர்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணினதும் நம்ம அடுத்ததா மாவு சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து ஓல் பர்பஸ் ஃப்ளார், நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற கோதுமை மாவு தான் சேர்த்துக்கொள்கிறேன். அநேகமான இந்தியன்ஸ் வந்து கேட்குறீங்க, நீங்கள் மைதா மா அப்படின்னு சொல்கிறத நாங்கள் ஸ்ரீலங்காவில் கோதுமை மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோதுமை மாவு வந்து நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். ஒரே தடவையில் சேர்க்காம நான் வந்து 2 பெச்சா இது வந்து நல்லாவே அரைச்சிட்டு சேர்த்துக்கொள்கிறேன். இன்றைக்கி நான் அந்த குக்கீஸுக்குரிய எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கிராம் அளவில் தான் சொல்லியிருக்கிறேன். கிராம் அளவில் எடுக்கிறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். கப் அளவுகளையும் நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை சேர்க்கும் போது ஒரு ஸ்பெச்சுலா அப்பலண்டா ஸ்பூன் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பீட்டர் யூஸ் பண்ண வேணாம். ரீசெண்டாக நான் வந்து பட்டர் பிஸ்கட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறுக்கமாக இருந்திருக்கும். நமக்கு வந்து கையாலேயே ஷேப் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். குக்கீஸ் பண்ணும்போது இதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஷேப் பிடிக்கக்கூடிய பதத்தில் இருக்காது. நம்ம இதை நொசலில் தான் பைப் பண்ணி எடுக்கணும். ஸோ அதனால் இதோட டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மிக்ஸை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பின டிசைனில் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நான் இந்த ஒரு நொசல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த நொசல் வந்து நம்ம வளமையாக யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். கேக் டெக்கரேஷனில் கொஞ்சம் பெரிய டிசைன் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த நொசல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து முட்டையில் கிசஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுலேயும் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி நான் இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு இந்த பெரிய நொசல் தான் எடுத்திருக்கிறேன். பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். பைப்பிங் பேக்ல நொசில் போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் இருக்கும். இதை மட்டும் கட் பண்ணிங்கன்னா சரி. அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணதும் இந்த பைப்பிங் பேக் வந்து இந்த டிசைனுக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிசைனை கவர் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் போகிற டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வராது. இப்போ நான் இந்த பைப்பிங் பேக்கை ஃபில் பண்ணும்போது இந்த டோ வந்து என்ன பதத்தில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். சரியா நம்ம வந்து பட்டர் க்ரீம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணால் ஒரு டெக்ஸ்சர் இருக்கும் இல்லையா, எக்ஸாக்டாக அந்த ஒரு டெக்ஸ்சரில் தான் இது இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து பைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிக்கும் போது கையில் இருந்தே இந்த மாதிரி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். சில நேரங்களில் நீங்கள் பைப்பிங் பேக்கில் இந்த நொசல் ஒழுங்காக போடலை அப்படின்னா அந்த நொசல் இருந்து வெளியில் வராது. ஸோ அதனால் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மேலே எடுக்கிற இந்த ஒரு பீஸை மட்டும் ஒரு விரலில் சுற்றி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பைப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த குக்கீஸ நீங்க ஓவன்லயும், அடுப்புலயும் பேக் பண்ணி எடுக்கலாம். இன்னைக்கு நான் ஓவன்ல தான் பேக் பண்ணி எடுக்க போறேன். அடுப்புல பேக் பண்றீங்க அப்படின்னா, அகலமான சட்டியில எப்பயுமே நான் பேக் பண்ணி காட்டுறது போல, இத வழமை போலவே நீங்க பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி பைப் பண்ணிட்டு, ஜஸ்ட் ஒரு தடவ டர்ன் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து நமக்கு ஈஸியாவே ரிமூவ் ஆகி வந்துரும். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து ஒரு கத்தி வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த குக்கீஸ் வந்து எந்த அளவுல ரெடி பண்ண போறேன்றது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து கொஞ்சம் பெருசா பண்றேன். அதனால ஒரு லாங் பிரஸ் மட்டும் பண்றேன். அந்த மாரி பண்ணினோம்னா எல்லாமே ஒரே அளவுல நமக்கு கிடைக்கும். இந்த குக்கீஸ வந்து நீங்க அப்படியே பேக் பண்ணி எடுக்கலாம். இன்னைக்கு நான் இதுல நடுவுல வந்து ஜாம் வைக்க போறேன். அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் குழியா இருக்கணும். இத நீங்க கையாலயும் பண்ணலாம். இருந்தாலும் நான் வந்து இந்த ஸ்பேச்சுலாட கைப்பிடியில லேசா அந்த மாவு டஸ்ட் பண்ணிட்டு ஹோல் போட்டு எடுத்துக்கொள்றேன். அதிகம் நம்ம போட்டு பிரஸ் பண்ணணும் அப்படின்றதில்ல. லேசா நம்ம வந்து பிரஸ் பண்ணி சின்னதா ஒரு குழி போல ரெடி பண்ணி கொண்டா போதும். பேக் பண்ணும்போது அது கொஞ்சம் நமக்கு வந்து குழிவா கிடைக்கும். அவ்வளவுதான். நம்மோட குக்கீஸுக்கு ஷேப் குடுத்தாச்சு. இனி இத பேக் பண்ண வேண்டியதுதான். 180 செல்சியஸ்ல 20லிருந்து 25 நிமிஷம் மட்டும் இத பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க அடுப்புல பேக் பண்ண போறீங்கன்னா, 30லிருந்து 35 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு எடுக்கும். பேக் பண்ணும்போது டபுள் சைட் ஆன் பண்ணியிருக்கணும். நான் வந்து 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். இப்ப வந்து ஓவன் லேசான சூடுல தான் இருக்கு. சூடா இருக்கிற ஓவன்ல வச்சு தான் நான் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா பேக் ஆகியிருக்கிற நம்மோட குக்கீஸுக்கு நடுவுல வந்து நான் ரெட் கலர்ல ஒரு ஜாம் வைக்க போறேன் அவ்வளவுதான். நீங்க விரும்பினா மெல்ட் பண்ண சாக்லேட், சாப் பண்ணி வச்சிருக்க நட்ஸ் அப்படின்ட்டு சேர்க்கலாம். அது உங்களோட விருப்பம். இந்த மாரி ஜாம் வைக்கும்போது பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். ஜாம வந்து நல்லாவே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு, பைப்பிங் பேக்ல போட்டுட்டு இத மாரி நடுவுல சேர்த்துக்கொள்றேன். இது இப்ப பார்க்குறதுக்கு நம்ம வந்து கடைகள்ல வாங்குற அந்த ரிச்சான குக்கீஸ் மாதிரியே தான் இருக்கும். இதோட டேஸ்ட்டும் அந்த மாரி தான். கண்டிப்பா உங்க வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க வந்து பாக்ஸ்ல இத சேர்த்துட்டு தாராளமா சேல் பண்ணலாம். நீங்க பேக் பண்ணும்போது அதிகமா இதோட கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடியில மட்டும் ஒரு அழகான கோல்டன் கலர் கிடைக்கணும். அவ்வளவுதான். இந்த மாரி பேக் பண்ணா குக்கீஸ் வந்து சூடு ஆறினதும் நமக்கு வந்து கிரிஸ்பியா கிடைக்கும். இந்த வீடியோ எப்பயும் போல உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா இத மாதிரி இன்னொரு யூனிக்கான பெஸ்ட்டான ரெசிபியோட உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பை பை.